Infinix Note 40, Note 40 Pro, GT20 Pro Smart 8 கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் ஒர்த் இருக்கிற இந்த 4 போனை உங்களுக்கு நான் கிவ் அவே பண்ண போறேன். சோ இது கூடவே பாத்தீங்க அப்படின்னா இப்ப லான்ச் ஆயிருக்கிற Infinix Note 40 இருக்கு இல்லையா, இத பத்தி நிறைய பேச போறோம். அண்ட் இந்த கிவ் அவேல வின் பண்றதுக்கு நீங்க ஒரு 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணா போதும். பட் இதை இப்ப நான் சொல்ல மாட்டேன், வீடியோக்கு நடுவுல எங்க வேணா சொல்லுவேன். அதனால ஃபுல்லா மட்டும் வந்து பாத்துக்கோங்க. அண்ட் வின் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்கு. என்னவா இருக்கும் அப்புறம் சொல்றேன். இப்போ வந்து இந்த பாக்ஸை பிரிப்போம். சோ என்னடா கிட்டத்தட்ட பிரிச்ச மாதிரியே கையில வச்சிருக்கேன்னு கேட்காதீங்க. எனக்கு முன்னாடியே டெஸ்டிங்க்கு எங்க பையலுக்கு வந்து எடுத்தாங்க. சோ போன டைம் மாதிரி 2 பாக்ஸ் வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் ப்ரீ புக் பண்ற சிலருக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மேக்பேட் சார்ஜர் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. சோ அந்த மேக்பேட் இங்க Note 40க்கும் கிடைக்குது. இட் மீன் ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள இருக்க போன்லயும் இப்போ உங்களால வயர்லெஸ் சார்ஜிங் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ Note 40 இதுல உங்களுக்கு ஒன்னு காமிக்கிறேன். இந்த ரெண்டுத்துல ஏதாவது வித்தியாசம் தெரியுது? நல்லா ஒத்து பாருங்க. என்ன இங்க ப்ரோ இல்ல இங்க ப்ரோ இருக்குன்றீங்களா? கிட்டத்தட்ட அதுதான் இங்க நடந்திருக்கு. நான் சொல்ல வரதோட அர்த்தம் வந்து உங்களுக்கு பின்னாடி புரியும். ஃபர்ஸ்ட் போனை பிரிப்போம். சோ திஸ் இஸ் த Note 40. நான் மலேசியாலே பார்த்துட்டேன். நம்ம ஸ்டுடியோல பார்க்கல இந்த லைட் எஃபெக்ட்ல பார்க்கல நல்லா இருக்கு. இந்த கேமரா மாடியிலும் வந்து Infinix 0 சீரிஸ் இருக்குல்ல, அங்க இருந்து இதே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எனவே பார்க்க வந்து நல்லா இருக்கு. Note 40 Pro வந்து கொஞ்சம் கர்வ்டு போனா பார்த்திருப்போம் இல்லையா, இங்க வந்து பாக்ஸ் போன் நல்ல பல மெட்டல் மாதிரி இருக்கு. இங்கேயும் அந்த ஹாலோ லைட் ரிங் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நிறைய பேசுவோம். அதுக்கப்புறம் உள்ள 33 வாட் சார்ஜர், டைப் சி சார்ஜிங் கேபிள், அப்புறம் இந்த ஸ்டிக்கர் எதுக்கு வர அந்த பெரிய பிராண்ட் மாதிரி இவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன். டஃப் கொடுக்குறாங்களாம். X1 சீட்டா, ஸ்பிளாஷ் ப்ரூஃப், ஆல் ரவுண்டர் சார்ஜர் 2.0, இந்த சார்ஜிங் இதெல்லாம் எடுத்து யார் இதுல ஒட்ட போறாங்க? இப்பலாம் ஆப்பிள் ஸ்டிக்கரே அவனும் மதிக்கிறது இல்ல. டாக்குமெண்டேஷன், சிம் எஜெக்டர், அப்புறம் இவங்கிட்ட பிடிச்ச 2 விஷயம். மேக் கேஸ் அது இது இருந்தாதான் வந்து அந்த வயர்லெஸ் சார்ஜிங் ஏறும். அதாவது அந்த ஒட்ட வச்சு ஏறுறது இல்லையா. அதுக்கப்புறம் டெம்பர்ட் கிளாஸ். இவங்களை தவிர வேற யாரும் டெம்பர் கிளாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க? எவனுமே கொடுக்கறது இல்ல. பரவாயில்ல, கேஸும் சும்மா ஏனதானெல்லாம் கொடுக்காம இந்த போன் என்ன டிசைனோ அதுக்கு ஏத்தாப்புல ஒரு டிசைன் கொடுத்து நல்லா பண்ணிருக்கான். சரி, கிவ் அவேக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரை சொல்லிடுவோம். ஸ்டெப் 1. ஐயோ சொல்லிட்டேன், என்ன சொல்லன்னு தெரியலையே. சரி, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதோ புதுசா சொல்ல போறேன்னு பார்த்தா ஏண்டா டே. ரைட், இப்போ இந்த Infinix Note 40 பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் போன வீடியோல சொன்ன மாதிரி மலேசியால இந்த 3 போனையும் ஒட்டுக்கா தான் லான்ச் பண்ணாங்க. பட் இந்தியால தான் தனித்தனியா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ Note 40, Note 40 Pro, Pro Plus இந்த 3 போனுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. அதை வச்சு தான் அவங்க வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 5000 mAh பேட்டரி அங்க இருந்துச்சா, அதே பேட்டரி இங்க இருக்கு. ஆனா 33 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங். 33 வாட்ஸ் தான் இவங்களே ஒரு 10,000 12,000க்குள்ள கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா 20,000க்கு 33 வாட்ஸ். அப்கோர்ஸ் இதோட ஹைலைட் இது கிடையாது, வேற ஒரு மேட்டர் தான். இருந்தாலும் பேட்டரி சார்ஜிங் கொடுத்துருக்கலாம் இல்லையா? கேட்டா அதான் நாங்க ப்ரோல கொடுத்துருக்கோம் பாங்க. சோ இங்க ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா 2 விஷயத்தை எடுத்து வந்திருக்காங்க. முதல்ல இந்த விலைக்குள்ள வயர்லெஸ் சார்ஜிங் ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வந்திருக்காங்க. டேய், ப்ரோல இதே தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோல வந்து அண்டர் 22K இல்லையா, இது அண்டர் 20K. அந்த பட்ஜெட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. மேக் பவர், அதாவது இங்க வந்து ஒட்ட வச்சு சார்ஜ் பண்ணலாம். ஆப்பிள் போன்லாம் பார்த்திருப்போம்ல, கேஸை போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டி சார்ஜ் போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த விலைக்குள்ள வேற எந்த போன்லயுமே வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. இந்த மாதிரி மேக் கேஸும் கொடுக்கிறது கிடையாது. சோ இதை வந்து பாக்ஸ்குள்ளேயே கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்தது பாத்தீங்கன்னா உண்மையாவே பிளஸ் தான். இந்த ரெண்டாவது இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ப்ரோ வேரியன்ட்ல இருக்கிற மேட்டர் தான். கேட்டா பிரைஸை கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்குங்க. இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் இங்க அப்படின்றாங்க. என்னன்னா அந்த சீட்டா X1 சொல்லிட்டு ஒரு டெடிகேட்டட் பவர் மேனேஜ்மென்ட் சிப் கொடுத்தாங்கல, அதை இங்கேயும் கொடுத்து வச்சிட்டாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓவர் ஹீட் ஆகிறது குறையும், சேஃபா சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேக் சார்ஜ் பண்றதுக்கு, ரிவர்ஸ் சார்ஜ் பண்றதுக்கு, பைபாஸ் சார்ஜிங்லாம் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சிப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 1600 சைக்கிள்ஸ் வரையும் பாத்தீங்க அப்படின்னா ப்ராமிஸ் பண்றாங்க. அது வரையும் யூஸ் பண்ணாலுமே ஒரு 80% வரையும் தான் பேட்டரியோட லைஃப் வந்து இருக்கும், கம்மியா தான் குறையும் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க. இதுக்கு இவங்க ஒரு 3 மோடும் கொடுத்திருக்காங்க. லோ டெம்பரேச்சர், ஸ்மார்ட், ஹைப்பர். இந்த ஹைப்பர்ல வைக்கல ஜொங்கின்னு ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிருது. பட் லைட்டா ஒரு வார்ம் வந்து ஃபீல் பண்ண முடியுது. லோ டெம்பரேச்சர்ன்றது ஸ்லோவா சார்ஜ் ஆகும். அதனாலே பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஏறாது. அதனால தான் வந்து லோ டெம்பரேச்சர் பேர் வச்சிருப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள பேட்டரிக்காக நிறைய விஷயத்தை பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஆஃபர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேக் பேடா இருக்கட்டும் இல்ல மேக் பவர்னு சொல்லிட்டு ஒரு பவர் பேங்க் விக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்க தனியா தான் காசு கொடுத்து வாங்கணும். எந்த பிராண்டும் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல அட்லீஸ்ட் இவங்க கொடுக்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ். சொல்ல போனா இந்த போனுக்கே இது மட்டும் தான் பாசிட்டிவ். மிச்ச எல்லாத்த பத்தியும் பேசணும் அப்படின்னா முதல்ல இந்த டிஸ்ப்ளேவே எடுத்துக்கங்களேன். 6.78 இன்ச்ல AMOLED display, full HD plus resolution, 120 Hz refreshing rate, 1300 nits peak brightness, in display fingerprint sensor இருக்கு. Carnivore glass பதிலா வந்து இங்க வந்து NEG glass யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு என்ன சொன்னாலும் Note 40 Pro ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மேட்டர் தான். அங்க curved screen இருக்கும், இங்க flat screen. Carnivore glass இருந்துச்சு, இங்க வந்து NEG glass இருக்கு. மிச்சபடி எந்த டிஃபரன்ஸும் இல்ல. டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி லுக், கலர்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேமராவும் அதே பண்ணி வச்சிருந்தாங்க. 108 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார், 2 2
முன்னாடி 32. கேமரா போட்டோ எடுத்து பார்த்தோம், அதுக்கும் இதுக்கும் பெரிய எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு நார்மல் போட்டோ எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது. மிஞ்சி போனா அந்த போர்ட்ரைட் போட்டோ பார்ப்போம் இல்லையா, அது மட்டும் பார்க்க கொஞ்சம் அழகா இருந்துச்சு. ஆனா பெருசா டீடைல் இல்ல. 3xல லாஸ்லெஸ்ல ஜூம் பண்ணி போட்டோ எடுக்க முடியும், பட் போட்டோ பார்க்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும். பெருசா டீடைல்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. வீடியோவும் 2Kல மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும், ஆடியோவும் இப்படிதான் இருக்கும். இதான் இதோட சாம்பிள்ஸ். ஆனா இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோவை பேக்ல மட்டும் இல்ல ஃப்ரண்ட்லயும் உங்களால 2Kல வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இன்னைக்கு வரையும் நிறைய பிராண்ட் 40,000 ரூபாய் போன்லயே 1080 தான் கொடுக்கல, இங்க 2K அப்படின்ற ரெசல்யூஷன்ற பேருக்காவது கொடுத்தாங்கல்ல, நல்லா வருவாங்க. அதுக்காக வேணா பாராட்டலாம். அதர் தென் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு மேக்கப் போட்டு விடுறது, போர்ட்ரேட் போட்டோ, சூப்பர் நைட், அப்புறம் அந்த ஸ்கை ஷாப்னு ஒன்னு வச்சிருப்பாங்க, வானத்தெல்லாம் மாத்துறது, AR ஷாட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு. கேமரா கண்டிப்பா இது 20,000 ரூபாய்க்குள்ள கிடையாது, அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். டாஸ்க் 2, இப்ப யூடியூப்ல வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்களேன் ஒரு லிங்க் இருக்கா. இன்ஸ்டால வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ரொஃபைல்ல போய் பாருங்களேன் ஒரு லிங்க் இருக்கா. வெயிட் இப்ப தொடாதீங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லிங்க்ல போயிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ண சொல்லும், அதை பண்ணிக்கோங்க. பிகாஸ் மூணாவது டாஸ்க் இருக்கு. மூணாவது டாஸ்க் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த லைட்டை பத்தி பாத்துடலாம். இது வந்து அந்த காலத்துல நோட்டிபிகேஷன் எல்இடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இங்க என்னன்னா ஹாலோ லைட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க RGB லைட் மாதிரி எரியும். எப்ப பண்ணா நோட்டிபிகேஷன் வர்றப்ப, கால் வர்றப்ப, கேம் விளையாடுறப்ப, இந்த AI அசிஸ்டன்ட் உங்களோட ஒன்னு இருக்குல்ல, Polexன்னு சொல்லிட்டு ChatGPT எல்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதை யூஸ் பண்றப்ப முதற்கொண்டு இந்த லைட் வந்து எரியுது. பட் நான் போனை இப்படி திருப்பி வச்சுட்டேன்னா இந்த லைட் எந்த அளவுக்கு யூஸ்னு தெரியல, பட் கொடுத்துருக்காங்க. சரியா, இதுவும் நம்ம அங்க பார்த்ததான். இதை தவிர முக்கியமா அப்படியே அட்டை காப்பி அடிச்சு இங்க இன்னொன்னு கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா, 14 5G பேண்ட், 8GB RAM, 256GB இன்டர்னல். இந்த 16ன்றது பாத்தீங்கன்னா 8+8 அந்த மேட்டர், மெமரி ஃபியூஷன் சொல்லி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி SoC 7020, அதாவது Dimensity 9030 ஒரு SoC பார்த்துருப்போம்ல, அதை ரீபிராண்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் தான் வந்து AnTuTu ஸ்கோரே வந்து வருது. இதை வச்சு என்னடா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேம் வந்து உங்களால பெருசா விளையாட முடியாது. போன வீடியோல அதான் சொல்றேன், இந்த வீடியோல அதான் சொல்றேன், ஒரு பேசிக் கேம்ஸ் ஒரு பேசிக் செட்டிங்ஸ்ல உங்களால விளையாட முடியும். பட் நார்மல் யூஸ்க்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா பிகாஸ் சில பிராண்ட்லாம் பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கே சில SoC கொடுக்கல, இது பரவாயில்லன்னு தோணுது. பட் கண்டிப்பா இது பத்தாது, இதுதான் பெஸ்ட் ப்ராசஸர்னு நான் சொல்ல மாட்டேன். இதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற SoC எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல எனக்கு என்னன்னா, இந்த SoC வச்சு பெருசா கேம் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு பைபாஸ் சார்ஜிங் கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய டவுட் வரும் இல்லையா, அதை எப்படி பூசி முழுகினாங்க அப்படின்னா, வீடியோஸ் பாக்குறப்ப நீங்க வந்து பைபாஸ் சார்ஜிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. வீடியோஸ் பாக்குறப்ப கொஞ்சம் ஜல்லுன்னு தான் குறையும், இருந்தாலும் ஹெவி டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கம்பேரிட்டிவ்லி கேமிங் தான். கேமிங் இதுல விளையாட முடியாது. சம்பந்தமே இல்லாம இந்த ஃபீச்சரை கொஞ்சம் திணிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கு என்னன்னா, இது மட்டும் கிடையாது, இன்னும் வந்து NFC, IR பிளாஸ்டர், இந்த சவுண்ட் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்து சவுண்ட் பை JBL, இந்த மேட்டர் எல்லாமே அப்படியே ப்ரோல இருந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்ன வித்தியாசம் ப்ரோக்கு இதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அங்க 45 வாட்ஸ் இருந்துச்சு இல்லையா, இங்க 33 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கர்வ்டு போன். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாட்டான பாக்ஸ் போன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 1-2 விஷயங்கள் மட்டும் தான், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. தென் OS-ம் சேம் டு சேம், XOS 14, Android 14, 2 வருஷம் OS அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். அந்த இன்ஃபினிக்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன, OS பாத்தீங்கன்னா முதல்ல விட இப்போ ஓரளவு கிளீனா இருக்கு. பெருசா ப்ளோட்வேர் கிடையாது, பெருசா நம்மள தொல்லை பண்ற மாதிரி ஆட்ஸ் கிடையாது, நீட்டா கொடுத்து வச்சிருக்கானுங்க. 1-2 ஆப்ஸ் தான் இவங்களோட கொடுத்துருக்காங்க. எவ்வளவுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி டாஸ்க் 3. இப்ப டப்புன்னு போயிட்டு ஒரு கமெண்ட் அடிக்கிறீங்க, என்னன்னா #techboss அப்படின்னு டைப் பண்ணி இதுவரை டெக்பாஸ்ல பார்த்ததுலயே உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எது, அவ்வளவுதான். இந்த 3 டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்கள 4 பேருக்கு இந்த 4 போன் தனித்தனியா வரப்போகுது. யார் வின்னர் அப்படின்றத பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து ஒரு வாரம் கழிச்சு நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். எப்படி வின்னர் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த லிங்க் சொன்னல, அதுல வந்து 2 பேரும் யூடியூப் கமெண்ட்ல இருந்து ஒரு ஆளும், இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ல இருந்து ஒரு ஆளும், மொத்தமா 4 பேரை ரேண்டமா சூஸ் பண்ணுவோம். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டிலயும் பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். யார் வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பிரைஸ். இதோட விலை பாத்தீங்க அப்படின்னா, இன்ஃபினிக்ஸ் சொல்றது 16,000. எக்ஸ்சேஞ்சுக்கு போன் வச்சிருந்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஐயோ, எக்ஸ்சேஞ்சுக்கு போன் இல்லையே, அப்ப 18,000 ரூபாய்க்கு வாங்கலாமா அப்படின்னீங்கன்னா முடியாது. 2,000 ரூபாய் பேங்க் ஆஃபர், கார்டு இருந்தா தான் வந்து அந்த 2,000 ரூபாய் ஆஃபரும் கிடைக்கும். 20,000 ரூபாய்க்கு இந்த போனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு வாங்கலாமா. இது வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து சொல்றாங்க. இந்த விலைக்கு இந்த போன் எந்த அளவுக்கு ஓகே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பேட்டரி அதுக்கு மட்டும் தான் ஓகே. பிகாஸ் ஓவராலா டீசன்ட் போனா இருந்தாலும் பேட்டரி சுத்தி இருக்க ஃபீச்சர்ஸ், இந்த மேக் பேட், மேக் கேஸ், இந்த ஃபேன்சிக்காக மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்காக மட்டும் நீங்க சூஸ் பண்ணுவீங்களான்றத நீங்களும் சொல்லுங்க. சரியா, இப்ப சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வின் பண்ற 4 பேத்துல யாரோ ஒரு ஆள், அது யாரு வேணா இருக்கலாம், ஒரு காமன் சப்ஸ்கிரைபரா இருக்கலாம், கிரியேட்டரா இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம். சோ அதுல ஒருத்தர் வந்து நம்ம கூட சேர்ந்து ஒரு கொலாப் பண்ணலாம். அந்த வீடியோவை நம்ம சேனல்ல போடுவேன், அது அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி தரும்னு நினைக்கிறேன். சோ அந்த வீடியோல வந்து என்ன பேச போறோம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிவ் அவே பண்ற போனை பத்தி கிடையாது, உங்களுக்கு எந்த கேஜெட் உங்ககிட்ட இருக்கோ அதை பத்தி ஹானஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, சோ லைவா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நம்ம ஒரு வீடியோ பண்ண போறோம். ஐ எம் சோ எக்ஸைட்டட். வாட் அபவுட் யூ?